சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டேன். என்ன நீ இப்படி தூங்கிட்டு எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்கிட்டேன். முதியோரை மதிப்போம், பாட்டி சேர்ந்திருக்கோம், பாட்டி வைக்க நன்றி, வணக்கம். பரம் மனிதன் மூவர் நண்பர். மரமே மரமே, நான் உன்னை எவ்வளோ ஃபுல்லா நன்றேன். நீ எனக்கு காய்கறிகள் தருவீங்களா? சரிப்பா, நான் உனக்கு காய்கறிகள் நிறைய தரேன். எனக்கு தேவையான தண்ணி மட்டும் எனக்கு தரீங்களா? சரி, நான் போய் இதை பற்றி நீட்டு போய் கேட்கிறேன். நீரே வாங்கப்பா, என்ன வேணும்? எனக்கு நான் இந்த உலகத்தெல்லாம் வளர்ந்துட்டேன், அதுக்கு கொஞ்சோடு தண்ணி தரியா? உனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீ எடுத்துக்கோ. சரி, ரொம்ப நன்றிப்பா. மரமே நான் கேட்டேன், நீ தண்ணி தரேன்னு சொல்லிடுச்சு. சரி, நீ Kalau
வெட்டாதே, நீ விட்டு விடு, விட்டு விடு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ விட்டு விடு, நீ வெட்டாதே. முட்டாள் மனிதனை சிந்தித்து செயல்படு, சிந்தித்து செயல்படு. கொஞ்சம் அமைதியா இரு. முட்டாள் மனிதனை சிந்தித்து செயல்படுறா. மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கட்டணம், கட்டணம். கட்டணம். பெரிய கட்டணம் தண்ணி தேவைப்படுது. பக்கெட் இல்லாத எதுவும் பண்ணாத. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு இடத்து கொஞ்சோடு தண்ணி எடுத்துட்டு எனக்கு தேவையான தண்ணி நான் எடுத்துட்டு அதோட அழுத்தத்தை நீ மட்டும் அவங்க சொல்றேன். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு இவ்வளோ இதா பண்ணுது.
அதுதான் வீட்டுக்கு வராதுன்னு சொல்றது. இந்த ஏன் சொல்லி என்ன பண்ணுறா நம்ம ஃபஸ்ட்டு கூட்டே போவோம் கட்டி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப மழை பெய்யுறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ? நம்ம என்ன பண்றோம்? நம்மளே ஒண்ணுமே பண்ணலையே. நான் சொல்றதை கேளு. நம்ம மரங்களை வெட்டுறோம். அது 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 மழையை உண்டாக்குது. அது இருந்தாதான் நமக்கு மழையே தண்ணியில நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை போடுறோம். மழை பெய்யறப்ப அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பண்ணி தரையில போறதுனால தண்ணி பூமிக்குள்ள போக மாட்டேங்குது. அதனால தண்ணி மேலேயே இருக்கு. அதனாலதான் நம்ம தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு என்னன்னே காரணம், நம்ம சூரிய ஒளி ஆவியாக எடுக்கிறதுதான் தண்ணி. அது மழை பெய்ஞ்சுதான் நமக்கு தண்ணி உண்டாகுது. அதனாலதான் நம்ம தண்ணியே குடிக்கிறோம். சரிண்ணே, நான் தண்ணி வாங்கிட்டேன். இப்பதான் புரியுது தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இனிமே நம்ம எல்லாரும் வீட்டுல காட்டுல நிறைய பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துருவோம். தரையில இருந்து எடுத்து மரக்கன்றுகள் நிறைய நட்டு வைப்போம். சரிங்களா? இதான் கரெக்ட். நீ சொல்றதுதான் இதான் உண்மை. நம்ம இவ்வளவு நாளா நம்ம பூமியை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பூமிக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனாலதான் நமக்கு மழை ஒழுங்கா பெய்யல, சூரிய ஒளி ஒழுங்கா கிடைக்கல. சரிண்ணே, இனிமே நான் போய் அம்மாட்ட தண்ணியை கொடுக்குறேன். அம்மா இதான் தண்ணி. கட்டியாப்பா, இவ்வளோ நேரம் ஆச்சு தண்ணி வாங்க வரணும். இவ்வளோ நேரம் ஆச்சா? அம்மா, தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ போய் கடையில் போய் மரக்கன்றுகளை வாங்கிட்டு வர எனக்கு காசு கொடு. எதுக்குப்பா மரக்கன்று? அம்மா, எனக்கு மரக்கன்று தேவைப்படுது. நம்ம மரக்கன்று நட்டு வச்சாதான் நமக்கு மழையே பெய்யும். அது வச்சாலே நமக்கு தண்ணி கிடைக்கும். சரிப்பா, இந்தா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அண்ணே மரக்கன்று சொல்றேன். இந்தாப்பா மரக்கன்று. அம்மா, நான் தோட்டத்தில் போய் மரக்கன்றெல்லாம் நட்டு வைக்கிறேன். சரிப்பா தம்பி, நீ போய் நட்டு வச்சுப்பா. மரக்கன்றே, நீ நல்லா வளர்ந்து எனக்கு நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாருமே கொடு. நீயும் மழையும் பேர் வை. இனிமே நம்ம மரக்கன்றுகள் நிறைய வளர்க்கணும். அப்பதான் நமக்கு மழை பெய்யும். யாரா நீ என்ன என்னடா உடம்புல எப்படி
Hampir memang berdatangan termasuk kuping atau kayak supaya akan kuping kita berada yang